and so is Manu Bhaker from India. Every time the challenges are different, and no matter how hard you try, just wait for your time and keep working hard. This time I just don't want any regrets. I really want to give all that I have, whatever it takes. இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். 22 வயதான மனு பாக்கர் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றிருக்காங்க. தனது 16வது வயதில் இருந்தே சர்வதேச அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் ஜொலித்து வந்த மனு பாக்கர் இதுவரை உலக கோப்பையில் 9 தங்க பதக்கங்களையும் 2 வெள்ளி பதக்கங்களையும் வென்றிருக்காங்க. இதே போல இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுள்ள மனு பாக்கர் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் 4 தங்கம் 1 வெண்கலம், காமன்வெல்த் போட்டிகளில் 1 தங்கம் என மனு பாக்கர் மொத்தமாக 15 தங்கமும் 3 வெள்ளி 1 வெண்கல பதக்கங்களையும் வென்றிருக்காங்க. இதற்கெல்லாம் மேலாக தற்போது ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த மனு பாக்கர் ஆரம்பத்தில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையில் தான் ஆர்வம் செலுத்தியிருக்காங்க. அதன் பிறகு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பாக்கருக்கு ஆர்வம் வர முதல்ல தேசிய அளவில் சாதனை படைத்த மனு பாக்கர் பிறகு ஜூனியர் அளவில் தனக்கென ஒரு பெயரை எடுத்திருக்காங்க. இப்படி சர்வதேச அளவில் பல்வேறு பதக்கங்களை மனு பாக்கர் பெற்று வந்த நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க. தன்னுடைய துப்பாக்கி சரியாக இயங்கவில்லை என மனு பாக்கர் புகார் அளித்தாங்க. ஆனால் வேறு துப்பாக்கி பயன்படுத்த நடுவர்கள் அனுமதிக்கலை. இதன் காரணமோ என்னவோ டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ற வாய்ப்பு மனு பாக்கருக்கு பறி போயிடுச்சு. இதனால் மன உளைச்சலில் இருந்த மனு பாக்கர் திடீரென இந்த துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு எனக்கு வேண்டாம்னு உதறிட்டு போயிட்டாங்க. தன்னோட சிறு வயது பயிற்சியாளரான ஜஸ்பில் ராணாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டோக்கியோ ஒலிம்பிக்கு முன்பே இருவரும் விலகிட்டாங்க. அதன் பிறகு மனு பாக்கருக்கு சரிவு காலமாகவே இருந்திருக்கு. இதனால் இந்த போட்டியை வேண்டாம்னு போன மனு பாக்கரை மீண்டும் பயிற்சியாளர் ராணாவே அழைச்சி உறுதுணையாக இருந்திருக்காரு. இதனையடுத்து கடந்த 1 ஆண்டாக பயிற்சி செய்து வந்த மனு பாக்கர் தற்பொழுது 2024 ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கே பெருமை தேடி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம்.